அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மேசராசிக்கு இந்த குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீன ராசியில் சுக்கிரன் புதன் வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். புத்தாண்டு என்றாலே உடலிலும் உள்ளத்திலும் ஒரு புத்துணர்ச்சி மின்சாரம் போன்ற பாயுதுங்க. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் கேட்கவா வேண்டும், அத்தனை குதூகலம் உள்ளங்களில் எழுந்தருளும். எத்தனை எதிர்பார்ப்புகள், புத்துயிர் பெற்றிடும் நம்பிக்கைகள், மன மாலை சூட ஆர்வமிகும் மங்கையர், வரன் அமையுமா என்ற எதிர்பார்ப்பு, இந்த புத்தாண்டிலாவது நல்ல வேலை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் இளைஞர்களும் கன்னியர்களும் மணமகன் வந்து மாலை சூடி கைத்தளம் பற்றிடுவானா இந்த புத்தாண்டிலாவது என எங்கும் இளம் பெண்களின் உள்ளத்தில் பொங்கும் ஏக்கம், இனியாவது சொந்த வீடு அமையுமா என எதிர்பார்ப்புடன் குடும்ப தலைவர்கள், வாடகை வீட்டில் அவர் படும் துன்பம் அவருக்குள்ள தெரியும். வருடம்தான் பிறந்து விட்டது, இப்புத்தாண்டிலாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, சம்பளம் ஏறுமா, வறுமை ஒழியுமா என நடுநிலை குடும்ப தலைவருடைய ஏக்கம் இது. கோடானு கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2024 நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்படுது. பல நூற்றாண்டுகளாக நவகிரக நாயகன், பித்ருக்காரகன், ஆத்ம சரீரக்காரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்சராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம். அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளையும் பெறுகிறோம். அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும், எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்காக தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்றடைகிறது. பாரத மக்களின் பண்பாடும் வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும், மறைந்த முன்னோர்களையும், தாய் தந்தரையும், பெரியோர்களையும் பூஜிப்பதாகும். வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதுமாகும். நவகிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறுகிறது வான சாஸ்திரம். ஜோதிடக்கலை கிரகங்கள் ஒவ்வொரு ராசியையும் கடக்கும் போது அவற்றின் வீரியம் மாறுபடுகிறது. அத்தனை அவற்றின் உச்சம் மற்றும் நீச்சம் என விவரிக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல மேசராசினியர்களுக்கு, மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன், சனி, செவ்வாய், கேது ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த வருடம் முழுவதுமே சஞ்சரிக்கும் நிலையில இத்தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. சித்திரை 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகிறாருங்க. இந்த புத்தாண்டு முழுவதுமே உங்களுக்கு வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் பெருகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நிகழ இருக்குது. பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புது வருடம் அமைஞ்சிருக்குதுங்க. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 9ஆம் தேதி வரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சித்திரை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரை திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஜனன கால கிரக நிலைகளின்படி சிலருக்கு சொந்த வீடு
வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த ஆண்டு முழுவதுமே ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதால எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் தனஸ்தானத்தில் குரு பகவானும் சுபபலம் பெற்று திகழ்வதால அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்குதுங்க இந்த புத்தாண்டுல. அது மட்டும் இல்லாம அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் ராகு நிற்பதால கடின உழைப்பும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் உங்களுக்கு கவலையை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்றும் எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பலருக்கு உள்ளதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த குரோதி புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. லாபம் ஒரே சீராக இருக்குங்க. பண பிரச்சனை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரை சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. இக்காலகட்டத்தில் அனைவருடனும் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. சில தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் அதிகரிக்க இருக்குதுங்க. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை இக்காலகட்டத்தில் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்ட எச்சரிக்கை செய்துங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் வியாபார விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியமானது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் வரை உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்குது. வசதிகள் பெருகுங்க. திரைப்படத்துறையினருக்கு லாபகரமான காலகட்டமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை தயாரிப்பதில் மனதை செலுத்தலாங்க. வங்கிகளில் உதவி எளிதில் கிடைக்குங்க. அரசியல் தொடர்புகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு செவ்வாய் மற்றும் ஆகிய கிரகங்களுடைய சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் தீவிர அரசியலில் நீங்கள் ஈடுபடலாங்க. அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகரான புதன் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாருங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. படித்தவற்றை தேர்வுகள்ல நன்கு எழுதும் திறன் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. ஐப்பசி மாதத்தின் 3ஆம் வாரத்திலிருந்து உயர்கல்விக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத தருணங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நன்மை செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எள்ளெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.